ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் ஒரு பியூட்டி டிப்போடு தான் வந்திருக்கேன். என்ன பியூட்டி டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்டில் நிறைய பேர் காமனாக மென்ஷன் பண்ணியிருந்த இஷ்யூ, கண்ணில் காஜல் போட்டால் அது கண்கள் ஓரத்தில் வரக்கூடிய அந்த ஆயில்னால் ஓரத்தில் அழிஞ்சு கொஞ்சம் அசிங்கமாகவே இருக்குது. இந்த இஷ்யூவை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நான் போட போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுடைய ஃபேஸில் இருக்க அந்த ஸ்கின்னை வந்து நீங்கள் க்ளீனாக பார்த்துக்கணும். காஜல் அப்ளை பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த கான்சன்ட்ரேஷனை நீங்கள் காஜலை ரிமூவ் பண்ணும்போதும் காமிக்கணும். இப்படி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்களில் அந்த ஓரத்தில் இந்த மாதிரி காஜல் கலையிறது, அந்த எண்ணெய் வந்து வர்றது, இந்த இஷ்யூலாம் இருக்காது. மெயினாக அந்த கண்கள் ஓரத்தில் ஆயில் ஏன் வருது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம சரியாக க்ளீன் பண்ணாததுனால வரக்கூடிய இஷ்யூ தான் அது. பட் ஓகே, இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஐலைனர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ணை சுற்றி காம்பேக்ட் பவுடர் போட்டுருங்க. காம்பேக்ட் பவுடர் போட்டுட்டு அது மேலே நீங்கள் காஜல் போடுறதுனால காஜல் வந்து அவ்வளோ சீக்கிரம் அழிஞ்சு போகாது. அதே மாதிரி கண்கள் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெயை வந்து இந்த பவுடர் கவர் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு சீக்கிரமாக அந்த காஜல் ரிமூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு கண்களில் எண்ணெய் வருது, அதனால் காஜல் வந்து அழியுது அப்படின்னா நீங்கள் ஜெல் ஐலைனர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இது அவ்வளோ சீக்கிரம் அழியாது, திக்காக இருக்கும், கண்களும் வந்து இன்னும் பிரைட்டாக இருக்கும். பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த ஐலைனர் அப்ளை பண்ணாலுமே ஈவினிங் வந்து நீங்கள் வீட்டுக்கு போகும்போது உங்கள் கண்களை நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுடைய கண்கள் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி ஆயிலும் வந்து அதிகமாக வந்து க்ரியேட் ஆகாது. அண்ட் மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்ணில் ஐலைனர் வைக்கும்போது அந்த எண்ட் இருக்குல்ல, கரெக்டாக உங்கள் கண்களுக்கு கீழே அந்த எண்ட் வந்து டச் ஆகும். கண்களுக்கு கீழேயும் சரி அண்ட் கண்களுக்கு மேலேயும் சரி, அந்த எண்டில் டச் பண்ணுற வரைக்கும் ஐலைனர் நீங்கள் வைக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வைக்கலனாலே உங்களுக்கு ஆப்வியஸாக அந்த ஆயில் வந்து வர இடத்துல அந்த ஐலைனர் இருக்காது. ஆப்வியஸாக ஐலைனரும் உங்களுக்கு கலையாது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதாவது ரெண்டு எண்ட்லேயும், கண்ணோட இந்த எண்ட்லேயும் அந்த எண்ட்லேயும் கரெக்டாக ஆயில் வந்து வர இடத்துல அந்த ஐலைனர் டச் ஆகாமல் நீங்கள் அழகாக ஐலைனர் வைங்க. இது நிஜமாவே ஒரு யூஸ்ஃபுல் டிப். இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் இது வந்து ஐலைனர் கலையாமையும் இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆயில் வந்து வந்தாலும் நீங்கள் லைட்டாக டிஷ்யூ வச்சு எடுத்துடலாம், அதனால உங்களுக்கு எந்த இஷ்யூவும் இருக்காது. இப்போ நான் சொன்ன டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான பியூட்டி டிப் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டடான வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நமக்கும் டான்ஸுக்கு ரொம்ப தூரம் மாஸ்டர் கிட்டலாம் திட்டு வாங்கி அந்த வெக்கமான சூடு சொரணம்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு வயசுக்கு மேலே தான் வருமா அது. ஓஹோ, இப்படியெல்லாம் அசிங்கமாக திட்டுறாங்க, ஆண்டாளுக்கு இப்படி ஒரு பேர் இருக்கு.